Okay, and very formula or a quick question போயிடலாம். நம்மளோட மைக் மோட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. And first question to our K.S. Ravikumar sir, உங்களுக்கான ஒரு கொஸ்டின் தான். இந்த படத்தை என்ன ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே இந்த படம் எடுத்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நீங்கள் கேட்ட உடனே இந்த படத்தை எடுத்து நம்ம பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அனைவருக்கும் வணக்கம். இது ஏற்கனவே இந்த கேள்விக்கு நிறைய பதில் சொல்லிட்டேன். அது ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு மலையாளத்தில் வந்த இந்த படத்தை பார்த்துட்டு அதில் நடிக்க தான் முதல்ல நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயாரிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முகத்தை பார்த்த உடனே அது கட்டாயமாக்கிக்கிட்டேன். ஸோ அவங்களுக்காக இந்த படத்தை நான் தயாரித்தேன். பட் எனக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த படம். எஸ் சார், நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, நம்ம எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இட்ஸ் அ வெரி குட் சப்ஜெக்ட். கண்டிப்பாக நீங்கள் இதை நடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எல்லாரும் ஓடிடியில் எல்லாரும் இருந்த இடத்துல இருந்தே ஹாஹா தமிழில் வந்து பார்க்க இருக்காங்க அப்படின்னும் போது we are happy for that. And next question to தர்ஷன். தர்ஷன், ஆக்சுவலி வந்துட்டு நம்மளோட K.S. ரவிக்குமார் அவர்களோட இணைந்து நடித்த இந்த தருணம் எப்படி இருந்துச்சு, என்ன நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது? எல்லாருக்கும் வணக்கம். அது எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிடைக்குதுங்கிறது யாருக்குமே நடந்திருக்காத ஒரு விஷயம். ஸோ லேர்ன் பண்ணோன்னா நிறைய விஷயம் இருக்குது. சார் என்ன உட்கார வச்சு அவர் நடித்து என் காலை பிடிச்சி நடித்து காட்டியிருக்கிறாரு. ஸோ நிறைய விஷயம், அதாவது எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டு இருக்காங்க, காலை பிடிச்சி நடிச்சு காமிச்சாரு, காலை பிடிச்சி நடிச்சு காமிச்சாரு. உன் காலை பிடிக்கணுன்ற அவசியமா? இல்லை சார், வேறு யாராவது இருந்தாலே நடிடா அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இந்த இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஒரு டைரக்டர் சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி அப்படி பண்ணுறதெல்லாம் எங்கேயுமே நடந்திருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் செரிஷ் பண்ணிட்டு இருக்கேன் லைஃப் லாங்காக. அண்ட் நிறைய விஷயங்கள் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது ஒரு ஸ்கூலுக்கு போன மாதிரி தான். ஏன்னா முதல் படத்தில் எங்களுக்கு எப்படியுமே பெருசாக ஆக்டிங் தெரியாது, நாங்கள் படிச்சுட்டு வந்ததில்லை. ஸோ இது ஒரு ஸ்கூல், ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு வந்த மாதிரி தான். Okay, that's a very nice factor. And lastly, yes, this is for you. The next question. Okay, this is your second movie. How was your experience? எப்படி இருந்துச்சு இந்த படத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நடிச்ச ஃபீலிங்? தர்ஷன் சொன்ன மாதிரி தான், சார்ட்டேருந்து நிறைய விஷயம் வந்து கற்றுட்டோம். நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், முன்னாடி வந்து ஸ்கிரிப்டை கொடுத்ததும் அதை பைகாட் பண்ணி நடிக்கிறது ஆக்டிங் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அதை அப்படியே ஒப்பிச்சிடணும் அப்படின்னு. பட் அப்படி இல்லாமல் உள்வாங்கி நடிக்கணும் அப்படின்றது சார்ட்டேருந்து பார்த்தோம். ஒரு அந்த கேரக்டராகவே சார் வந்து உள்ள செட்டுக்குள்ளே வரும்போதே அப்படி தான் இருப்பார், எங்கள் கூட பேசும்போது கூட அப்படி தான் இருப்பார். ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் கற்றுட்டேன். இந்த படம் பூராவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இனி வரப்போகிற படத்துக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது படம் கண்டிப்பாக. ஆல்ரைட், ஸோ ஸ்வீட். எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னே அழகாக அதுக்கு ஆன்சர் பண்ணி சொன்னதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஷூட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தருணம் வச்சிங்கன்னா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா, கேர்ள்ஸ் எல்லாரும் தர்ஷன் உங்களுக்கு எப்போ கல்யாணம், உடனே பாய்ஸ் எல்லாரும் எப்போ லாஸ்ட்லேயே உங்களுக்கு கல்யாணம் அப்படி கேட்கறதுக்காக ரெடியாக சுற்றிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த ஒரு சான்ஸை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்காததுனால உங்ககிட்ட நாங்களே வந்துட்டு அந்த டேரக்டாக அந்த கொஸ்டின்லாம் கேட்கறதுக்காக அதை பாஸ் பண்ணிட்டோம். அதனால் வி டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் தட். அண்ட் எஸ், யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், இந்த படத்துக்கு அப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும்? அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லி ஒரு படம் முடிஞ்சது. ஸோ டப்பிங் போயிட்டுருக்கு. அதை தாண்டி இன்னொரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் தர்ஷன் அவர்களின் அடுத்த ப்ராஜெக்ட் நான் ஸ்டாப்னு சொல்லி ஐயப்பன் டைரக்ஷனில் அனிருத் சாரோட மியூசிக்கில் ஒரு படம் முடிஞ்சது. ஸோ டப்பிங் போயிட்டுருக்கு. அண்ட் ஜூனில் இன்னொரு மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகே ஓகே. என் பேர் ஜனனி. அண்ட் என்னோட கொஸ்டின் வந்து 2 பேர்கிட்ட கேட்கக்கூடாதா? இல்லை, கேட்கலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தர்ஷனுக்கு அண்ட் இன்னொன்று K.S. ரவிக்குமார் சார் அவர்களுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்டே கேட்டுறேன் சார். ஸோ K.S. ரவிக்குமார் சார் ஆஸ் அ டேரக்டராக வந்து ரிங் மாஸ்டர் அப்படின்னு தெரியும், உங்கள் செட்டில் வந்து எல்லாரையும் எப்படியாச்சும் வேலை வாங்கிடுவீங்களே. அண்ட் ஆஸ் அ ஆக்டராக உங்களுக்கு இந்த ஒரு ஃபிலிமில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது எப்பயுமே ரிங் மாஸ்டர் வந்து ஒரு டைரக்டர் தான் இருக்கணும். ஸோ
ரிங் மாஸ்டர் பார்த்தா எல்லா சிங்கங்களும் பயப்படும், சிங்கங்களே பயப்படும், புலிகளே பயப்படும். ஸோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி இருக்கும். பட் நான் இதில் என்னுடைய அசிஸ்டன்ஸ் தான் ரிங் மாஸ்டர். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் வந்து ரிங் மாஸ்டர்ஸ். ஸோ அவங்க தான் பயப்படுறாங்க என்கிட்ட வேலை வாங்குறது. இது வந்து முதல் 2 நாள் தான் நடந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் போய் எதுவும் செக் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்லன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியம் வந்து கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் வந்து எல்லாரும் கைத்தட்டி, ஒரு ஷாட்டுக்கு கைத்தட்டி இது பண்ணால் கூட இவங்க சாரி சார் நல்லா இருந்தது ஆனால் 1 more அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க மெச்சூர் ஆகிட்டாங்க. தைரியமாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சு அவங்களுக்கு. பட் எனக்கு நடிப்புங்கிறது வந்து எப்போவுமே எல்லா டைரக்டர்ஸ்கிட்டேயுமே நான் நிறைய படங்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த டைரக்டர்கிட்டலாம் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை என் பாடி லாங்குவேஜில் கொடுக்குறேன். அதுதான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்குறேன். இட்ஸ் a different experience and it's not a very tough job for me. For me acting is not a tough job. டைரக்ஷன் தான் எனக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். ஏன்னா அதில் வந்து பல விஷயங்களையும் தலையில் போட்டுக்கிட்டு நம்ம வேலை வாங்கணும். இந்த ஸ்பாட்டு மட்டும் இல்லை, ஸ்பாட்டுக்கு அடுத்தது என்ன, நாளைக்கு என்ன, அடுத்த மாதம் என்ன, அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே. அடுத்த மாதம் ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோன்னா கூட அது கவர்மெண்ட் லொக்கேஷனாக இருந்தால் முன்னாடியே அப்ளை பண்ணோம், அது பண்ணோம். அதே மாதிரி அங்கே வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏதாவது பெரிய இதுவாக இருந்தால் அதை ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து மைண்டில் இருக்கிறவங்க தான் டைரக்டர்ஸ். ஆக்டிங்ன்றது அந்த ஸ்பாட்டில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அந்த ஆக்டிங் கூட அவங்க அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதை ஜனங்க ஏற்றுக்கிற மாதிரி செய்யணும். அது அந்த இது இருக்குது, அந்த சவால் இருக்குது. டைரக்டர்ஸ் ஜாப் இஸ் a tough job. ஐ எம் என்ஜாயிங் ஆக்டிங். ஓகே, யூ ஆர் என்ஜாயிங் ஆக்டிங்கும் போது ஒரே ஒரு கொஸ்டின், சாரி நான் ஒரு பிரான்ச் கொஸ்டின்லாம் கேட்குறேன், தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த மைக் வந்துட்டாவே அப்படிதாம்மா, கீழே வைக்க முடியாது சீக்கிரம். சொல்லுங்க. நீலாம்பரி அவங்களோட அந்த ஆக்டிங் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு கேரக்டருக்கான அந்த பிக்சரைசேஷன் ஃபுல்லாகவே எனக்கு வந்து எங்கள் டேரக்டர் கொடுத்தது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் மேம். ஸோ அந்த ஒரு டைலாக்கோட நீங்கள் வந்து இங்கே எங்களுக்காக அதை கொஞ்சம் நடிச்சு காமிக்க முடியுமா? இது அவுட் ஆஃப் பொசிஷனா இருக்கு. வந்து ஆகா பத்தி கேளுங்க, பூர்விகா பத்தி. இல்ல நீங்க ஆக்டிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு சொன்னதுனால நான் அதை கேக்குறேன். இல்ல மின்சாரக்கன்னா அது வந்து நான் அவங்க கிட்ட அந்த ஸ்பாட்ல தான் சொல்லி வேலை வாங்கணும். அது அந்த அந்த இது கூடணும். அந்த ஒரு மாதிரி அது என்ன, அந்த ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய மேட்ரு அது எல்லாமே செட் ஆகிருந்தாலும் அதுக்குள்ளே வர முடியும். சும்மாலாம் ஒரு இது டைலாக் சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா? ஒப்புக்கொள்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ. ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தர்ஷன் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். பேசாம எனக்கு பதிலா உங்களை ஆன்சரா போட்டுருக்கலாம் போல. தரலையே. இல்ல தர்ஷன் கிட்ட பேசியா? ஓகே. நிறைய பெண்களுக்கு வந்து இங்க தர்ஷன் மேல கிரஷ் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ தர்ஷனுக்கு யார் மேல ஒரு செலிபிரிட்டி மேல ஒரு கிரஷ் அப்படின்னா அது யாரு? இல்ல எல்லா பெண்களுக்குமா இல்ல உங்களுக்கா? ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். யுவர் கிரஷ் யார்? அந்த கிரஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. எனக்கு எல்லா நடிகை மேலேயும் கிரஷ் இருக்கு. யார் சொல்றது? Thank you. Thank you. All right. Thank you so much. Thank you. And one question. இன்னும் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் ஒரு கொஸ்டின் மட்டும்தாங்க. ஓகே, எஸ். பெண்களாக முன்னாடி வராங்களே வேற அந்த பெண் வந்து ஒரு பெண்கிட்ட கேள்வியே கேட்கலையே. அது அடுத்த கேள்வி அங்கே தான் வந்திருக்கோங்க. ஆமாம் சார். ராஜலட்சுமி, நெக்ஸ்ட் ரஜினி சாரோட எப்போ கொலாபரேஷன் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் ரஜினி சார் எப்போ படம் பண்ணுவார்னு அவர் தான் நான் சொல்லணும். நீங்க தானே சார் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? ரஜினி சார் படம் நான் அவரோட சேர்ந்து பண்றதா தான் நான் சொல்லலாம். நான் பண்ணலையே, வேற யாரும் தானே பண்றாங்க. நெல்சனோட அவர் பேசிட்டு இருக்காரு, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, அது மட்டும் தெரியும். நேற்று எனக்கு பிறந்த நாள், அவர் வாழ்த்து சொன்னார் ஃபோனில். அவ்வளோதான். அப்போ வாழ்த்து சொல்லிட்டு நம்ம மீட் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு இல்லை, நான் கூப்பிட்றேன் ஒரு 2-3 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எப்பவுமே இருக்கும். எவர் லாஸ்டிங் அது ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட. மற்றபடி அவருடைய பர்சனலாக அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்றதை நான் பப்ளிக்காக சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆல் ரைட். தேங்க்யூ. எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கும் வந்துட்டு ரொம்ப அழகாக பொறுமையாக நீங்கள் எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்ட்டு. இந்த ஜென்ரல் பாய்ஸ் எல்லாரும் ஒரு கொஸ்டின் இல்லை, பாய்ஸ் வந்து யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி லாஸ்ட்லி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்.
Please one. Come on. One question to last year. Hi, lost you, ma. So cute. Basically, I'm a die-out fan, okay? Yeah. Audio கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவர் பேசுறது மனசுல பேசுங்க. ஓகே, அது எப்பயுமே அப்படி பேசி லாஸ்ட்லி அவன் நினச்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்லி அவன் நினச்சி அந்த மாதிரி இன்டெப்த்தாக ஹார்ட்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, கமிங் டு த கொஸ்டின். ஓகே மேம், லாஸ்ட்லியானாலே சப்பினஸ் தான் உங்களோட க்யூட்னஸ்ஸு. ஏன் மேம் ஜிம்முக்கெலாம் போய் உடம்பு குறைக்கிறீங்க? சத்தியமாக எங்களால் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஓகே, சீரியஸ்லி இட்ஸ் நாட் அக்செப்டபிள் ஆஸ் அ ஃபேன். எனக்கு அந்த எல்லாரோட மேபி எல்லாருக்கும் இந்த தாட் இருந்திருக்கலாம், நான் சொல்லிட்டேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுங்க, ஸோ அதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணோம். அப்புறம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் பெருசாக இருக்கமே எனக்கு ஃபீல் ஆச்சு, ஸோ அதனால கம்மி பண்ணுங்க. ஹெல்த்தியாக இருக்கலாமே தான், மற்றபடி ஒன்றும். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. பட் அந்த பிக் பாஸ்ல பார்த்து லாஸ்ட்லியா நான் வந்து இந்த கேள்வி இல்லை, நான் அதை இந்த கேள்வியை நான் புக் பண்ணுறதுக்கு போதே நான் சொல்லிட்டேன். ஏமா இந்த சப்பியாக இருக்கிற அந்த லாஸ்ட்லியா தான் நம்ம நல்லா இருக்கு, நீ ரொம்ப உடம்பை குறைக்கணுன்ட்டு டயட் இருக்கிறது, ஜிம்முக்கு போகலாம், பட் நல்லா சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணால் ஃபிட்டாகவும் இருக்கும், சப்பியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது கேளுங்க அவங்க, அவ்வளோதானே? சரி, ஏன் பொண்ணுங்கிட்ட பேசும்போது ஏன் அப்படி நடுங்குது? என்ன ஏஜ்? 25-ஆ? 25லயே என்ன நடுங்குதுன்னா இப்போ கல்யாணம் ஆகி அப்புறம் என்ன நீ பேசுறதுக்கு மட்டும் தான் நடுங்குதான். எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த, எனக்கு மட்டும் இல்லை, இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா சின்ன படங்கள்லாம் வந்து தியேட்டரில் வர முடியாத படங்கள் கூட நிறைய இருக்குது. அது மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து ஆஹா மாதிரி ஒரு சேனல் வந்து ரொம்ப, அதுவும் தமிழுக்குன்னு தனியாக ஆஹா தமிழ்னு தனியாக வருது, பெரிய விஷயம். அதுவும் ஒரு நாளைக்கு ₹1 தான் கணக்காகுது. அது வந்து 365 டேஸுக்கு, ஒரு வருஷத்துக்கு ₹365 தான் அது சப்ஸ்கிரிப்ஷன். அப்படின்னா ரொம்ப எல்லாருமே குடிசை வாழ் மக்கள் கூட போய் சென்றடையக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆகாவில் வந்து கூகுள் குட்டப்பா 3ஆம் தேதியிலேருந்து ஜூன் 3லேருந்து வெளியே வருது. எல்லோரும் பார்த்து ஏதாவது இது இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடலாம். என்னுடைய யூடியூப், என்னுடைய இன்ஸ்டாகிராம், என்னுடைய ட்விட்டருக்கெல்லாம் நீங்கள் வந்து மேலே மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். லாஸ்ட்லி ஏதாவது சொல்ல போகிறீங்களா, இல்லை தர்ஷனா ஏதாவது சொல்ல போகிறீங்களா? சார் சொன்ன மாதிரி June 3 ஆகால ரிலீஸ் ஆகுது. ஸோ ₹1 கொடுத்து நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்களோ இல்லையோ கூகுள் குட்டமாக மட்டும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். Thank you team. Thank you so much.